வணக்கம். என் அன்பு நெஞ்சங்களுக்கும் நமது சுப்ரீம் ஸ்டுடியோ வாடிக்கையாளர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து 10th 12th சம்பந்தமாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் போஸ்ட்டு இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதில் என்ன போட்டிருக்கிறாங்க, 10th ஐடிஐ டிப்ளமா பிஇ பிஎஸ்சி இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்குது. 16th வர்ற 16/10/24/2024 அப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் முடியுது. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 அந்த பேஸில் சேலரி இது பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 19,900 ரூபா, 19,900 சேலரி. ரெண்டாவது 29,200 ரூபா, 29 to 29,200 ருபீஸ் சேலரி. இந்த கேட்டகரி பேஸில் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3ன்றதில் போட்டுக்கிறாங்க. இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் 500 ருபீஸ் ஃபீஸு. இதுக்கு 400 ரீஃபண்ட் ஆயிரும். யாருக்கு? ஜென்ஸுக்கு. ஆமாம், எஸ்சி எஸ்டி கேட்டகரி லேடிஸ்க்குலாம் 250 தான் ஃபீஸு. அந்த 250யுமே எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு அப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர். அப்ளிகேஷன் ஃபீஸ் தனி. அப்புறம் இதை என்ன பேஸ் பண்ணி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதாரில் உங்களுடைய ஆதாரில் 10th மார்க் ஷீட்டில் இந்த ரெண்டுலையும் நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். 10th 12thலையும் ஆதார்லையும் நேம் கரெக்டாக இருக்கணும். அப்படி யாருக்காவது வேறுபாடு இருந்துச்சுன்னா 10th சர்டிஃபிகேட் வச்சு கொண்டு போய் உங்கள் ஆதார் சேவை மையத்தில் பக்கத்துலையோ இல்லை எங்கேயாவது ஆதார்ல நேம் கரெக்ஷன் பண்ணிருங்க. இது மஸ்ட். ஓப்பனிங்லேயே ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆதாரும் 10th மெர்ஜ் பண்ண சொல்லும். அதில் உங்களுக்கு மெர்ஜ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க, அது சரி பண்ணிடுங்க. நன்றி.